வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், மொழித்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 63 நாயன்மார்களில் ஒருவரான அறிவட்ட நாயனார் மற்றும் ஆணைய நாயனார் பற்றிய தகவல்களை, அவர்களது வழிபாட்டு சிறப்புகளை இப்போது காண்போம். அறிவட்ட நாயனார் கனமங்கலம் என்ற புல்லமங்கலம் ஊரில் தாயனார் தோன்றினார். வேளாண்குடியைச் சார்ந்தவர். மிகுந்த பொருள் செல்வம் உடையவர். ஆண்டவன் மேல் மாறாத அன்பு கொண்டவர். அவர்தம் துணைவியாரும் கணவன் குறிப்பறிந்து நடக்கும் தன்மையாக விளங்கியவர். இருவரும் திருக்கோவிலுக்கு சென்று செந்நெல்லும் செங்கீரையும் மாவடுவும் வைத்து அமுது செய்து வணங்குவார்கள். அவர்களின் பணி செம்மையாக நடைபெற்று வந்தது. தாயாரின் தொண்டின் சிறப்பு உலகறிய அவரை ஆட்கொள்ளவும் கருதினான் இறைவன். அதன் விளைவாக தாயாரின் செல்வம் நாளுக்கு நாள் குறைந்தது. இறைவன் திருவிளையாடல்களை நாம் எப்போதும் கணிக்க இயலாது. செல்வமில்லா நிலை ஏற்பட்ட போது தாயனார் நெல் அறிந்து தரும் கூலி வேலைக்கு சென்றார். கூலியாக பெற்ற நெல்லில் செந்நெல்லை பெருமான் வழிபாட்டிற்கும் கார் நெல்லை தனக்கும் பயன்படுத்தினார். ஊரில் எங்கும் செந்நெல்லே விளைந்தது. எப்படி ஒரு சோதனை பாருங்கள்! கார் நெல்லே இல்லை. கார்நெல் கிடைக்காமல் உணவுக்கு தட்டுப்பாடு வந்தது. கிடைக்கும் கீரைகளை சமைத்து சாப்பிட்டனர். எப்படி இருப்பினும் இறை வழிபாட்டிற்கு செந்நெல் கிடைக்க மகிழ்வுடன் தொடர்ந்து அமுது படைத்து வழிபட்டனர். தனக்கு இருக்கின்றதோ இல்லையோ இறைவன் வழிபாட்டில் குறைவில்லாமல் பார்த்து கொண்டனர். நாட்கள் பல கடந்தன. கீரையும் கிடைக்கா நிலை ஏற்பட்டது. கணவன் மனைவி இருவரும் தண்ணீரையே அருந்தி வாழ்ந்தினர். பல நாள் உணவு இல்லாமையால் உடல் சோர்ந்தது. உள்ளம் தளராமல் செந்நெல்லும் செங்கீரையும் மாவடுவும் பஞ்சகவ்யமும் எடுத்து கொண்டு கோவில் நோக்கி சென்றனர். வயல்வெளி குண்டும் குழியுமாக இருந்ததால் நிலை தடுமாறினார். தாயனார் கீழே சாய்ந்தார். வயல்வெளியில் ஆண்டவனுக்கு வைத்திருந்த செந்நெல்லும் செங்கீரையும் சிதறி கிடந்தது. இனி கோயிலுக்கு போய் என்ன செய்ய போகின்றோம்? என் வழிபாடும் திருத்தொண்டும் இன்றோடு முற்று பெற்றது. இனி வாழ்ந்து என்ன பயன் என கருதிய தாயனார் அரிவாளை எடுத்து தன் கழுத்தை அறுக்க முயன்றார். அப்போது ஒரு கரம் தாயரின் கையை தடுத்தது. பெருமான் விடைமேல் தோன்றி, நீ புரிந்த செயலால் நாம் மகிழ்வுற்றோம். நீயும் உன் மனைவியுடன் என்றும் நம் உலகில் வாழ்வாயாக என அருள் செய்து அருளினாள். அரிவாளால் தன் அறிந்ததால் அறிவட்ட நாயனார் என பெயர் இவருக்கு உண்டாயிற்று. அடுத்ததாக ஆணைய நாயனார். மழவ நாட்டின் ஒரு பகுதியான திருமங்கலத்தில் லால்குடி அருகே உள்ள ஊர். அவ்வூரில் இடையர் ஆயர்கள் குலத்தில் பிறந்தவர்தான் ஆணையனார். அவர் ஆணிரைகளை ஊரை அடுத்து காட்டுப்பகுதிக்கு கூட்டிச் சென்று மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து பச்சை புல்வெளியில் மேயவிட்டு நல்ல நீர் பருகச் செய்து கண்ணும் கருத்துமாக மாடுகளை காக்கும் பணியை செவ்வனே செய்து வந்தார். அப்பொழுது எம்பெருமானை புல்லாங்குழல் இசையால் மகிழ்வித்து தானும் இன்புறுவார். உள்ளம் ஒன்றிய இசையால் பெருமானோடு தினமும் ஒன்றி போனார் ஆணையார். தினமும் ஆணிரை பணியும் குழல் வழிபாடும் இனிது நடந்தது. ஒரு நாள் கொன்றை மரம் ஒன்றை பார்த்து அவ்விடம் சென்றார். கொன்றை மலர் 5 இதழ்களை கொண்டது. அதன் மேலிருக்கும் மலர்குழல் ஓங்காரம் போலிருக்கும். அது கொத்து கொத்தாக பூத்து குலுங்கி இருப்பதை பார்த்த ஆணையார் அம்மரத்தை சிவமாக கருதினார். ஆணையார் இசைத்த குழல் இசையானது வையத்தை நிறைத்தது. வானத்தையும் தன் வசமாக்கிற்று. இவற்றிற்கெல்லாம் மேலாக இறைவனது திருச்செவியின் அருக்கருணையும் பெருகிற்று. சிவபெருமான் இடப வாகனத்தின் மேல் உமையம்மையாருடன் எழுந்தருளி எதிர் நின்று காட்சி தந்தார். அக்குழல் வாசனையை என்றும் கேட்பதற்கு என் நின்ற மலையே பூமலை பொழிக,
முனிவர் துதிக்க குழல் வாசித்து கொண்டே அந்நின்ற நிலையோடு ஆணைய நாயனார் அரணாரின் அருகு அணைத்தார். தான் சிவமாக கருதிய கொன்றை மரத்தின் முன்னின்று ஒன்றிய மனதுடன் தன் அன்பையும் இசையும் இணைத்து மடைதிறந்த வெள்ளம் போல் புல்லாங்குழலால் 5 எழுத்து மந்திரமான நமசிவாயத்தை வைத்திசைத்தார். அப்பகுதி எங்கும் இசை வெள்ளம் பரவியது. வலியவரும் மெலியவரும் தம் முன் பகை விடுத்து அன்புடன் நட்பு பாராட்டியது. அப்பகுதி உயிரினங்கள் தன்னை மறந்தன. இந்த இசை எம்பெருமான் செவியருகே செல்ல எம்பெருமான் விடைமேது மீதேறி அவ்விடம் வந்து சேர்ந்தார். இந்நிலையிலேயே நம் உலகை ஆண்டவாய் அங்கும் உன் குழல் ஒலிக்கட்டும் என்று அருள் செய்தார். இறைவன் அருளால் ஆணையனார் அருளாசி பெற்றார். நன்றி, வணக்கம்.